நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் சிறப்பான திருப்பரங்குன்றம் கோவிலிருந்து அழகர் மலை, அ பழமுதிர்ச்சோலை, ராக்காயம்மன் கோவில், இவ்வளோ சிறப்புகள் இருக்குல்ல. இதை விட மிக முக்கியமானது அங்கே இருக்கக்கூடிய வைகை ஆறு. இந்த வைகை ஆறு தான் நமக்கு அற்புதமான கீழடியை கொடுக்குது. இந்த கீழடியை கண்டுபிடிச்சது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய அற்புதமான முயற்சி. அவங்க டீமில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லலாம். இப்போது அந்த ஆய்வறிக்கை நம்பகத்தன்மையினால் சந்தேகம் எழுது. அதுக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு அந்த நம்பகத்தன்மை குறித்த கேள்விகள் எழுது. கட்டாயம் நீதி வெல்லும். தமிழர் பெருமை ஒரு நாள் அல்ல, உலகம் முழுவதும் சொல்லக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்குது. நம்ம பண்டை தமிழர்களுடைய வரலாறு, தொழில்நுட்பம், இது எல்லாத்துக்கும் கீழடியில் கிடைத்த இந்த நெசவு பொருளான தக்கலிலிருந்து, தக்கல் பொருள் அந்த நூல் கோர்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அப்புறம் பானைகள், கீழடி அந்த பானைகளில் இருக்கக்கூடிய எழுத்து, கீறல் எழுத்துக்கள், அதில் ஆதன்ற ஒரு மிக முக்கியமான பேர் இப்போது அண்மை காலத்தில் கூட நிறைய பேர் வைக்கிறாங்க, பழைய தமிழ் பேர் அது. இந்த வைகை ஆறு இருக்குது பார்த்திங்களா, இந்த வைகை ஆற்று படுகையானது தேனியில் தொடங்கி ராமநாதபுரத்தின் வழியாக கடலில் போய் கலக்குது. ஒரு 258 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்யக்கூடிய ஒரு பழைய வரலாற்றை சுமக்கக்கூடிய நமக்கான வையை தாய். அதில் மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற அந்த சங்க இலக்கிய பாடல்களில், குறிப்பாக பரிபாடலில் நிறைய செய்தி நமக்கு வைகை ஆறு பற்றி கிடைக்குது. மதுரை மாநகரம் பற்றி நமக்கு இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்புறம் இந்த வைகை ஆற்றின் வழியாகத்தான் தமிழருடைய இந்த பெருமை உலக அரங்கில் போய் சேர்ந்ததற்கான மிக முக்கிய காரணமாக நம்ம இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய உழைப்பை பாராட்ட வேண்டும். இங்கே பார்த்திங்கன்னா 2 தொழில் பெருசாக அதில் முக்கியமாக கவனிக்கப்படுது. நெசவு, பானை தொழில். அப்புறம் அங்கே கிடைத்த கல்மணிகள், படிக மணிகள், இதெல்லாம் அலங்கார பொருளாக பார்க்கப்படுது. அப்புறம் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு, பகடைக்காய், தாயக்கட்டை, இதெல்லாம் கிடைக்குது. எனக்கு அகநானூற்றில் கல் அப்படின்ற தலைப்பில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதில் யானை தந்தம் ஒரு சங்க தமிழர் ஒருத்தர் அதாவது கையில் யானை தந்தம் அப்படி எடுத்துகிட்டு அதில் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு இடத்துல போயிட்டு வச்சுட்டு, அதாவது ஒரு கூரை மாதிரியான வீடு, அந்த இடத்துல முன்னாடி அந்த யானை தந்தத்தை வச்சுட்டு கல் குடிக்கிற ஒரு காட்சி நான் எழுதியிருக்கேன், அந்த பதிவு செஞ்சுருக்கேன். ஏற்கனவே அகநானூரில் இருந்த செய்தியை நான் ஒரு குறிப்பாக எடுத்து அதில் பேசியிருக்கேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, எதனால் இந்த யானை தந்தம் வேட்டையாடப்பட்டது? ஒரு தனி மனுஷன் அவ்வளோ பெரிய ஒரு யானை எப்படி போய் வேட்டையாட முடியும்னு யோசிச்சு பார்த்தா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். புலிக்கும் யானைக்கும் தான் அதிக சண்டை வரும். இது சங்க இலக்கியங்களில், குறிப்பாக நற்றிணையில் நான் பதிவு செஞ்சுருக்கேன். பெரும்பான்மை இடங்களில் புலி குறிப்பாக வரிப்புலி பார்த்திங்கன்னா, வரிப்புலின்றது நம்ம புலியில் உங்களுக்கு தெரியும், இந்த ஆசிய புலின்னு சொல்லுவோம், வேங்கை புலின்னு ஒன்று இருக்குது. வேங்கை புலின்றது ஆசிய புலி. கிட்டத்தட்ட இந்த மரியான்னு ஒரு படம், அதில் ஒரு பாட்டு, இந்த நெஞ்சை எழுன்னு ஒரு பாட்டில் ஒரு பெரிய சிறுத்தை காட்டுவோம், ஸ்லிம்மாக இருக்கும், ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கும். வரிப்புலினா உங்களுக்கு வங்கப்புலி தெரியும், உங்களுக்கு நல்லா நல்லா கொழுன்னு இருக்கும். யானையை வேட்டையாடுமா, யானையின் முகத்தை அரைந்து அவர் டயர்டாக, அவர் சோர்வாக இருக்கிற அந்த நேரத்தில் வீரர்கள் யானையின் முகத்தில் அம்பு எய்தி, அந்த ஏற்கனவே புலியால் தாக்கப்பட்ட யானையை வீரர்கள் முகத்தில் அம்பு எய்தி அந்த தந்தத்தை எடுத்திருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த தந்தத்தை என்னையா செஞ்சாங்க, எதுக்காக உங்களுக்கு தந்தம் அப்படின்னா, பகடைக்காய், தாயக்கட்டை, சீப்பு, இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்றது கீழடியில் கிடைத்த பொருட்களோடு நமக்கு ஒரு மன நிம்மதி. அடாடா, அப்போ இதுக்காக தான் வேட்டையாடி இருக்காங்க. அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எப்படி கீழடியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அந்த தொல்லியல் மிக முக்கியமோ, அதற்கு மேலாக கூட இல்லை, அதற்கு ஈக்குவலாக சமமாக சங்க இலக்கிய கவிதை தொகுப்பு நமக்கு முக்கியமானதுன்றது பதிவு. மக்களே,
கீழடி அருங்காட்சியகம் அமைத்த இந்த அரசாங்கத்திற்கு நாம் நன்றி சொல்லிட்டு, எப்படி நீங்கள் மதுரை போனால் பல இடம் சுற்றி பார்க்குறீங்களோ, அங்கே முக்கியமான அந்த மதுரை நாயக்கர் மஹால், மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, இப்படி ராக்காயம்மன் கோவில், இந்த இடம்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கு கீழடி முக்கியமானது. காரைக்குடி அமைப்பு, அந்த வீடு அமைப்பு முறையில் மிக அற்புதமாக ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அது உள்ள போய் பாருங்கள். இப்போ நம்ம பேசின அந்த பானைகள், மணிகள், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நம்ம த சங்கத்தமிழர்கள் யார்? நம்ம தாத்தா பாட்டி தான். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் போய் பார்க்கலாம். நன்றி. நமக்கான ஆய்வறிக்கை வருவதில் காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் கட்டாயம் தமிழர் பெருமையை உலகம் சொல்லும். தமிழ் வெல்லும். நன்றி, வணக்கம்.